வணக்கம். தெய்வ வாக்கு ஆன்மீக ஊடகம் சார்பாக உலக ஆன்மீக அன்பர்களையும் நண்பர்களையும் இப்பொழுது சந்திப்பதில் பெருமகிழ்வு கொள்கிறோம். குரு பெயர்ச்சி பலன்கள் 1/5/2024 முதல் 11/5/2025 வரைக்கான குரு பெயர்ச்சி பலன்கள். முக்கியமாக தனுசு ராசியை பற்றி இப்பொழுது பார்ப்போம். சரியா? தனுசு ராசி அன்பர்களே, இறை நம்பிக்கையும் கம்பீரமான தோற்றமும் கொண்ட தனுசு ராசி அன்பர்களே, இப்பொழுது உங்களுக்கான பலன்களை பார்ப்போம். சரியா? இதுவரை புத்திரஸ்தானமான 5ஆம் ராசியில் இருந்து வந்த குரு பகவான் சித்திரை மாதம் 18ஆம் தேதி, அதாவது 1/5/2024 முதல் சத்ருஸ்தானமான 6ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். சத்ருஸ்தானத்தில் இருக்கின்ற குரு தான் நின்ற ராசியில் இருந்து 5ஆம் பார்வையாக கன்னி ராசியான தொழில்ஸ்தானத்தையும், 7ஆம் பார்வையாக விருச்சிக ராசியான போகஸ்தானத்தையும், 9ஆம் பார்வையாக மகர ராசியான குடும்பஸ்தானத்தையும் பார்வையிட இருக்கிறார். குருவோடைய பார்வை பலன்களை பார்ப்போம். குரு 5ஆம் பார்வையாக தொழில் ஸ்தானத்தை பார்ப்பதால் வியாபாரத்தில் இருந்து வந்த இழுபறியான சூழல் குறையும். அரசு வழியில் சில உதவிகள் கிடைக்கும். சொந்த ஊர் தொடர்பான பயண வாய்ப்புகள் கூடி வரும். கௌரவ பொறுப்புகளின் மூலம் வெளிவட்டாரத்தில் மதிப்புகள் உயரும். குரு 7ஆம் பார்வையாக போகஸ்தானத்தை பார்ப்பதால் உடலில் இருந்து வந்த மந்தத்தன்மைகள் படிப்படியாக குறையும். எந்த ஒரு செயலையும் ரகசியமாக செய்து முடித்து வெற்றி அடைவீர்கள். பழக்க வழக்கங்களில் சற்று கவனம் வேண்டும். வெளிநாடு செல்வது தொடர்பான பயண வாய்ப்புகள் உங்களுக்கு சாதகமாக அமையும். குரு 9ஆம் பார்வையாக குடும்பஸ்தானத்தை பார்ப்பதனால் என்ன பயன் அப்படின்னு இப்பொழுது பார்ப்போம். குடும்பத்தில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை அதிகரிக்கும். மனதிற்கு பிடித்த விதத்தில் உணவுகளை உண்டு மகிழ்வீர்கள். தனவரவுகளில் இருந்து வந்த தடைகள் விலகும். விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவீர்கள். குரு நின்ற பலன்களை இப்பொழுது பார்ப்போம். குரு புத்திரஸ்தானத்தில் நிற்பதால் தந்தை வழியில் உறவினர்களிடத்தில் சூழ்நிலை அறிந்து செயல்படுவது நல் மதிப்பை உண்டாக்கும். எதிலும் நேர்மறையான எண்ணங்களை வளர்த்து கொள்வது மன அமைதியை ஏற்படுத்தும். இழுபறியான சில விஷயங்களை செய்து முடிப்பீர்கள். அதற்கான சூழல்கள் உங்களுக்கு தானாக அமையும். நெருக்கடியாக இருந்தவர்கள் விலகிச் செல்வார்கள். சஞ்சலமான சிந்தனைகளால் குழப்பங்கள் ஏற்படும். நீண்ட நேரம் கண் விழிப்பதை தவிர்ப்பது நல்லது. இரவு நேரங்களில் ரொம்ப நேரம் கண் முழிச்சுக்கிட்டு இருக்காதீங்க. அது தேவையற்ற உபாதைகளை கொண்டு வரும். சரியா? குரு பகவானுடைய நட்சத்திர பாத சஞ்சார பலன்களை இப்போது பார்ப்போம். குரு 1/5/2024 முதல் 11/6/2024 வரை கிருத்திகை நட்சத்திரத்தில் சஞ்சரிப்பதால் உத்தியோக பணிகளில் பதற்றமின்றி செயல்படவும், வெளியூர் பயணங்களில் இருந்து வந்த தடைகளை விலகும். கடன் சார்ந்த பிரச்சனைகள் குறையும். உடல் ஆரோக்கிய விஷயங்களில் கவனம் வேண்டும். குரு 12/6/2024 முதல் 18/8/2024 வரை மற்றும் 12/2/2025 முதல், அதாவது 12/2/2025 முதல் 4/4/2025 வரை. ஓகேவா? ரோகிணி நட்சத்திரத்தில் சஞ்சரிப்பதால் எதிர்பாராத சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் உண்டாகும். நீண்ட நாட்களாக தடைப்பட்ட வரவுகள் கிடைக்கும். வியாபார பணிகளில் சிறு சிறு தேக்க நிலைகள் உண்டாகும். உறவினர்களிடத்தில் பொறுமையுடன் செயல்படுவது நல் மதிப்பை உண்டாக்கும். குரு 19/8/2024 முதல் 14/10/2024 வரை மற்றும் 5/4/2025 முதல் 10/5/2025 வரை மிருகஸ்ரீஷ நட்சத்திரத்தில் சஞ்சரிப்பதால் குழந்தைகளிடத்தில் பயனற்ற விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. தேவையற்ற விவாதங்களை பேசிக்கிட்டு இருக்காதீங்க குழந்தைகள் இடத்தில். பூர்வீக சொத்துக்களால் சிறு சிறு விரயங்கள் ஏற்படும். வெளியூர் பயணங்களில் இருந்து வந்த தாமதங்கள் குறையும். வியாபார அபிவிருத்திக்கான முயற்சிகளில் சிந்தித்து செயல்படும். கொஞ்சம் உஷாராக இருங்க. அது உங்களுக்கு நன்மை பயக்கும். குருவோட வக்கரகால சஞ்சார பலன்களை இப்பொழுது பார்ப்போம். குரு 15/10/2024 முதல் 11/2/2025 வரை வக்ர சஞ்சாரம், அதாவது கொடுக்கல் வாங்கலில் லாபம் ஏற்படும். வியாபாரத்தில் இருந்து வந்த போட்டிகள் படிப்படியாக குறையும். உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும். நீண்ட நாட்களாக தடைப்பட்டு வந்த சுப காரியங்கள் கைகூடி வருவதற்கான சூழல் நிச்சயமாக ஏற்படும். குரு பெயர்ச்சியால் உண்டாகும் பொதுவான பலன்களை பார்ப்போம். இது அனைவருக்குமான பலன்கள். பெண்கள், தனவரவில் இருந்து வந்த சில நெருக்கடியான சூழல்கள் குறையும். விலை உயர்ந்த பொருட்களின் சேர்க்கை உண்டாகும். உங்கள் கருத்துக்களுக்கு ஆதரவு எல்லோரிடத்திலும் இருந்து கிடைக்கும். அரசு சார்ந்த உதவிகள் கிடைக்கப் பெறுவீர்கள். வெளியூர் பயணங்களில் இருந்து வந்த தாமதங்கள் விளையும். பணிபுரியும் இடத்தில் இருந்து வந்த சில நெருக்கடிகள் குறையும். சாதகமாக பல விஷயங்கள் அமையும். மாணவர்களுக்கான பயன்களை பார்ப்போம்.
மாணவர்களுக்கு சஞ்சலமான சிந்தனைகளால் குழப்பம் உண்டாகும். உடல் ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் வேண்டும். தொழிற்கல்வியில் முன்னேற்றம் ஏற்படும். விளையாட்டு தொடர்பான விஷயங்களில் சற்று கவனத்தோடு இருக்கவும். பிற மொழி சார்ந்த விஷயங்களில் ஆர்வம் ஏற்படும். உத்தியோகஸ்தர்கள் அலுவலகத்தில் எதிர்பார்த்த சில பொறுப்புகள் கிடைப்பதில் தாமதம் ஏற்படும். உங்கள் மீதான நம்பிக்கையில் சில மாற்றங்கள் உண்டாகும். எதிலும் திறமையோடு செயல்பட்டு பாராட்டுகளை பெறுவீர்கள். புதிய வேலை சார்ந்த தேடலில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். பயணங்களின் மூலம் அனுகூலமும் லாபமும் ஏற்படும். உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் குறையும். வியாபாரிகள் வியாபார பணிகளில் இருந்து வந்த மந்த நிலைகள் நீங்கி முன்னேற்றமான சூழல் ஏற்படும். அரசு வழியில் சில உதவிகள் கிடைக்கும். புதிய முயற்சிகளில் இருந்து வந்த தாமதங்கள் விலகும். வாடிக்கையாளர்களின் எண்ணங்களை புரிந்து கொண்டு சில மாற்றங்கள் செய்வீர்கள். அது உங்களுக்கு பயன் தரும். கலைஞர்களுக்கான பயன்களை இப்பொழுது பார்ப்போம். கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு வரவுகள் இருந்து வந்த தாமதங்கள் விலகும். மனதளவில் இருந்து வந்த தயக்கங்கள் படிப்படியாக குறையும். பேச்சு திறமைகளின் மூலம் ஆதாயமும் மேம்படுத்துவீர்கள். பயணங்களின் மூலம் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். அரசியல்வாதிகளுக்கான பயன்களை இப்பொழுது பார்ப்போம். நினைத்த பணிகளை செய்து முடிப்பீர்கள். மறைமுக திறமைகளின் மூலம் எதிராக இருந்தவர்களை வெற்றி கொள்வீர்கள். உயர் அதிகாரிகளின் ஒத்துழைப்பு கிடைக்கும். சிந்தனைகளில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவான முடிவுகளை எடுப்பீர்கள். பொதுவான நன்மைகள், எல்லோருக்குமான நன்மைகள் இப்பொழுது பார்ப்போம். நடைபெற இருக்கின்ற குரு பெயர்ச்சியில் தொழில் சார்ந்த அபிவிருத்தியும் அதற்கான தனவரவுகளும் குடும்ப உறுப்பினர்களின் ஒத்துழைப்பால் மேன்மை உண்டாகும். கவனம் எல்லோருமே கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்களை இப்போ பார்ப்போம். நடைபெற இருக்கின்ற குரு பெயர்ச்சியில் சஞ்சலமான சிந்தனைகளால் நெருக்கமானவர்களிடத்தில் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு நீங்கும். ஆகையால் கொஞ்சம் கவனத்தோடு இருங்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய சாமியை பற்றி இப்போ பேசுவோம். நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்து வர உடல் ஆரோக்கியமும் கல்வியில் முன்னேற்றமும் ஏற்படும். ஸோ ஆகையால் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு நெய் தீபம் ஏற்ற மறக்காதீங்க. ஸோ அது வேற ஒரு ரூபத்தில் உங்களுக்கு நன்மை பயக்கும். தனுசு ராசி அன்பர்களே, இவ்வளோ நேரம் சொன்னது உங்களுக்கு தான். ஸோ இந்த குரு பயிற்சியில் 100% அப்படின்னு கணக்கு பார்த்தா 50% தான் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. ஸோ ஆகையால் எதிலும் சிந்தித்து செயல்படுங்க. தேவையற்ற நெருக்கடிகளை தவிருங்க, விவாதங்களை தவிருங்க. சரியா? இதுவரையும் கூறப்பட்ட பலன்கள் யாவும் பொது பலன்கள் தான். ஸோ இது அவரவர்களுடைய தசாபுத்திக்கு ஏற்ப பலன்களில் மாற்றம் நிச்சயம் ஏற்படும். ஸோ அதனால் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க தனுசு ராசி அன்பர்களே. உங்களுக்கு உங்கள் முயற்சியால் வெற்றி பல கிட்டும். நம்பிக்கையோடு இருங்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.